13/7/2024 கார்னியா 661க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், நேற்று நிர்மல் 12ஆம் தேதி நிர்மல் 388க்கு உண்டான ஒரு கணிப்பை தான் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம ஆல் போர்டில் என்ன கொடுத்துருந்தோம், 3 அல்லது 5 ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருந்தோம். சரிங்களா, இந்த 5க்கு பவர் 0ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 3க்கு 8 பவர், 8க்கு 3 பவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நேற்று 3, 8, 5ன்னு நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்கள் லைன்னா. அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 8 சி போர்டுக்கு மாறி இருக்குது, 5 ஏ போர்டுக்கு பேருக்கு இந்த நம்பர் இங்கே வந்திருக்குது. அவ்வளோதான். ஆனால் நம்மளுக்கு இதிலே பக்கா மாதம் வின்ன ஆகிருக்கு. நம்ம ஆல் போர்டு கொடுத்த நம்பர் கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துருச்சு. சரிங்களா, ஆல் போர்டு அப்பப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது சில டைமில் வாரத்தில் ஒரு நாள் முன்னாடிலாம் வரும். இப்போ கொஞ்சம் லேட்டாக வருது. 2 நாளாக ஆல் போர்டு நம்பர் பாஸ் ஆகலை. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி 3 நம்பரும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்றுக்கு வீடியோ கூட பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த நம்பர் கொடுத்துருக்குறோம். நேற்றுக்கு வீடியோவில் உள்ள கொடுத்த நம்பரை தான் இப்போ நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி 2 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் வரலைன்னா இந்த டபுள்ஸ் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படி டபுள்ஸ் வரலைன்னா இந்த மாதிரி வரும். பவரில் வர 2, 7, 0, 5, 1, 6, 9, 4, 8, 3ங்கிற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நேற்று நான் சொல்லியே கொடுத்துருந்தேன். எப்படி வேணாலும் வரலாம், ஆல் போர்டுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். நேற்று வீடியோ கூட பாருங்கள், அழகான ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்குது. அப்படி இது வரும்போது நம்ம இந்த கொடுத்த நம்பர் கொஞ்சம் வராது. சரிங்களா, ஆனாலும் இதிலே நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் வந்தாச்சு. சரிங்களா, இதிலே நம்ம போர்டு வாரியாக நம்ம இந்தந்த போர்டுக்கு இது பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுக்கிறது. சரிங்களா, போர்டு வாரியாக எந்தெந்த போர்டுக்கும் எப்படி வரலாங்க. ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி அடிப்பாங்க. ஆக மொத்தம் 3 நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு நம்ம கொடுத்த நம்பரும் 3 பக்காவாக வின்னிங் ஆகிடுச்சு. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாமா. நாளைக்கு பாருங்கள், கார்னியா 661. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடணுமா, டிக்கெட் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இது வந்து புக்கிங் போடுறதுக்கு மட்டும்தான். 8610575149ங்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, டிக்கெட் போடுறதுக்கு மட்டும்தான். உங்களுக்கு கெஸ்ஸிங்லாம் வீடியோவிலே நம்ம கொடுத்துருவோம். அதிலே பாருங்கள். கெஸ்ஸிங் இந்த நம்பருக்கு யாரும் கான்டாக்ட் பண்ணி கெஸ்ஸிங் கேட்காதீங்க. கெஸ்ஸிங் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி புக்கிங் மட்டும்தான் எடுப்பாங்க. சரிங்களா, புக்கிங் போடுற விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறமா டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது 4 0 ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்குறேன். அதுவும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள். அப்படி வந்து 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5, 8க்கு பவர் 3. சரிங்களா, இது ஏன் சொல்கிறேன்னா, ஆல் போர்டு நீங்கள் போடும்போது அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா ஒன்று இது வரலைன்னா அது வரலாம். அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு உண்டான பவர் இல்லை வைக்கணும். நம்ம ஒரு நம்பர் வைக்கிறோம்னா அதுக்கு உண்டான பவர் நம்பரையும் சேர்த்து வச்சோம்னா ஒரு வின்னிங் நல்லா கிடைக்கும். கான்ஃபிடென்ஸாக ஒரு நம்பர் வருதுன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பரையும் வச்சிடணும். அப்போ தான் வின்னிங் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 1 6ங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, பி போர்டில் 4 9ங்கிற மாதிரி இருக்குது. சி போர்டில் 8 3ங்கிற மாதிரி இருக்குது. இந்த 0 3 போர்டுக்குமே வர்ற மாதிரி இருக்குது. ஏ போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம். என்னுடைய டார்கெட் ஏ போர்டு, சி போர்டு தான் டார்கெட். சரிங்களா, ஆனாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, போர்டு மாறினா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். இது இந்த நம்பர்லாம் வரலான்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஆனால் இது 100% ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியாது. ஏன்னா எதுவுமே கெஸ்ஸிங் தான் இது. சரிங்களா, ஆனால் இது வரணும், இந்த நம்பர்லாம் இந்த போர்டுக்கு வரலாங்கிறது ஒரு சாத்தியக்கூறு. அதனால் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, பாருங்கள். அதே மாதிரி 2 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்தால் 10 98 43 84 16 19 60 46ங்கிற நம்பர் வரணும். சரிங்களா, அவங்க கணிப்பில் அப்படி எதாவது இருக்கா பாருங்கள், வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அதுமாரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு டபுள்ஸுன்னு வந்தால் இந்த 4 நம்பரை தவிர வேறு ஒரு நம்பர்னா இந்த நம்பர் வரலாம். என்னென்னா 22 77ங்கிற நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 2மே வர வேண்டிய பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா, நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் இது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த நம்பர்கள் தான் வரணும்.
வேறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? பாருங்கள். ஏன்னா 10 நம்பரும் கொடுத்துட்டா அது 10 நம்பர்லேருந்து தான் ஒன்று வருமேன்னு சொல்லிடலாம். இதுக்கு எதுக்க சொல்கிறேன்னா 6க்கு 1 பவர், 0க்கு 5 வராது, 0 வரலாம். சரிங்களா? 9 வரலாம். அப்படி வந்தாலும் 0, 5, 0ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 1, 6ங்கிறது நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அந்த மாதிரி வரலாம். 7, 2ங்கிற மாதிரியும் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி தான் காட்டுது. அதனால் நம்ம கொடுக்கும்போது சொல்லி கொடுப்போம் எப்போவுமே. சரிங்களா? 1, 6ங்கிற மாதிரி நம்பர் அந்த மாதிரி வந்துச்சுனாலே, 1 பவர்லேயும் 1 நேரம் வந்துச்சுனாலே இதுலேருந்து வரலாம். 5, 0ங்கிற மாதிரி வரலாம், 9, 4ங்கிற மாதிரி வரலாம், 6, 1ங்கிற மாதிரி வரலாம், 2, 7ங்கிற மாதிரியும் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று கூட நான் சொல்லி கொடுத்தேன். அதேமாரி நாளைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த பேட்டர்னில் இருக்கிறது நம்பர் மாதிரி வரும். இல்லைன்னா இதில் ஏ போர்டு பி போர்டுன்னு கொடுத்துருக்க இந்த நம்பரு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள். 3 டிஜிட்டலை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோவா ஒன்றும் மாதத்தில் ஒரு வின்னிங் 2 வின்னிங் வரும். சரிங்களா? அந்த அளவுக்கு பாக்ஸாக தான் வருது வந்தாலும். சரிங்களா? பாருங்கள். ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸாக வர்ற நம்பரை கொடுக்குறேன். பாக்ஸாக வரலாம். நாளைக்கு இந்த 1, 0, 100ங்கிற நம்பர் கூட 0, 1, 0ங்கிற மாதிரியும் வரலாம், 100ஆகவும் வரலாம், இல்லைன்னா 0, 0, 1ஆகவும் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். இல்லைன்னா இந்த நம்பர் 8, 4, 3ங்கிற மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 199, 460, இதெல்லாம் 143, இதெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது. அப்படியே இல்லைன்னா ஃபாலோ அப் நம்பர்னு ஒன்று கொடுக்குறேன் நான். ஏன்னா இனி ஒரு வாரத்துக்குள்ளாரையோ ஒரு 10 நாளைக்குள்ளாரையோ இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 222ங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் எந்த செட்டு போட்டாலும் ஏதாவது ஒரு செட்டில் இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். நாளையிலேருந்து இது ஒரு கணிப்பு. சரிங்களா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளையிலேருந்து அதை பாருங்கள். சரிங்களா? ஒரு வாரமோ 10 நாளைக்கோ இந்த ஃபாலோ அப் நம்பர் 222ங்கிற நம்பரை நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? ஃபாலோ அப் நம்பர் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அதை பிடிச்சிக்கோங்க. அது என்றைக்கு நல்லது. சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு யூடியூப்பில் போய் தேட வேண்டியது இருக்காது. சரிங்களா? நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.